வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளோட ஒரு முழுமையான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சொல்லப்போனா இது நிஜமாவே யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் அரசியல் பூகம்பம்னு தான் சொல்லணும். களத்துல நமக்கு கிடைக்கிற தரவுகளை மட்டும் வச்சு இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி தமிழக அரசியல் களத்தை ஒட்டமொத்தமா புரட்டி போட்டிருக்கு அப்படிங்கறத நாம இப்ப நேரடியாக பார்ப்போம். 100+. ஆமாங்க, 100க்கும் மேற்பட்ட இடங்கள். இந்த ஒரு பிரம்மாண்டமான நம்பரை நீங்க கவனிச்சே ஆகணும். நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம், அதாவது தவக, 100 இடங்களை தாண்டி முன்னிலையில இருக்காங்க. தமிழ்நாட்டோட இத்தனை கால பாரம்பரிய அரசியல் கணக்குகளையும் எதிர்பார்ப்புகளையும் இந்த ஒரே ஒரு நம்பர் சுக்கு நூறா உடைச்சிருக்கு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அரசியல் பாய்ச்சல். சரி, முதல்ல இந்த அரசியல் சுனாமி எப்படி தாக்குச்சுன்னு பாப்போம். இப்போ இருக்கிற தரவுகளை பார்த்தா நமக்கு தெளிவா ஒண்ணு புரியுது. தாவேகா 100க்கும் மேற்பட்ட இடங்களோட அதிரடியா முதலிடத்துக்கு முன்னேறியிருக்காங்க. பிரதான எதிர்க்கட்சியா இருந்த அதிமுக 72 இடங்களோட 2வது இடத்துல இருக்காங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னா, ஆளுங்கட்சியா இருந்த திமுக எதிர்பாராத விதமா வெறும் 48 இடங்கள் மட்டுமே பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த தரவுகள் உண்மையிலே எல்லோருக்கும் மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்துது. பொதுவா இந்த விஜய் அலை வெறும் பெருநகரங்கள்ல மட்டும்தான் வேலை செய்யும்னு பலரும் கணிச்சாங்க. ஆனா தரவுகள் வேறொரு கதைய சொல்லுது. சென்னை மாதிரியான பெருநகரங்கள் மட்டுமில்லாம தஞ்சாவூர், நெல்லை, திருச்சி மாதிரியான மாவட்டங்கள்லயும் தவேக தங்களோட பிரம்மாண்டமான வாக்கு வங்கி பலத்தை நிரூபிச்சிருக்காங்க. நகரங்கள், கிராமங்கள்னு ரெண்டுலயுமே அவங்களோட செல்வாக்கு ஆழமா பதிவாயிருக்கு. அடுத்து அரசியல் ஜாம்பவான்கள் எப்படி பின்தங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 30. ஆமா, ஆளுங்கட்சியான திமுகவோட தற்போதைய அமைச்சர்கள் 30 பேர் அவங்க சொந்த தொகுதிகள்லயே பின்னடைவை சந்திச்சிட்டு வராங்க. ஒரு மாநில தேர்தல்ல இது எவ்ளோ பெரிய தாக்கம்னு யோசிச்சு பாருங்க. இது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. களத்துல யார் முன்னிலை யார் பின்னடைவுன்னு பார்த்தா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. மு.க. ஸ்டாலின், செந்தில் பாலாஜி, தவக தலைவர் விஜய், புஸ்ஸி ஆனந்த், அப்புறம் சுந்தர் சி, இவங்க எல்லாரும் தொடர்ந்து முன்னிலையில இருக்காங்க. ஆனா அதே சமயம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், டிஆர்பி ராஜா மற்றும் அதிமுகவோட டி.ஜெயக்குமார் மாதிரியான முக்கிய தலைவர்கள் பின்னடைவை சந்திச்சுட்டு வராங்க. இது தற்போதைய கள யதார்த்தத்தை அப்பட்டமா காட்டுது. இதுல இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியமும் இருக்குங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட சொந்த கோட்டையில ஆரம்பத்துல முன்னிலையில தான் இருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு தவகர் வேட்பாளர் அவர் முந்திச் சென்று லீடிங்ல வந்துட்டாரு. இது அந்த தொகுதியில நடந்த யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். வாக்கு எண்ணும் நாள்ல நடந்த சில குழப்பங்களையும் சுவாரஸ்யங்களையும் பத்தி இப்ப பாப்போம். கிரவுண்ட்ல சில அதிர்ச்சியான, அதே சமயம் கொஞ்சம் வேடிக்கையான சம்பவங்களும் நடந்திருக்கு. ராமநாதபுரத்துல வாக்கு எண்ணும் மையத்துக்கு ஒரு அதிகாரி பயங்கர போதையில வந்திருக்காரு. போலீஸ் அவரை அப்படியே திருப்பி அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சென்னை ராணி மேரி கல்லூரியில நடந்த வாகன சோதனையில மையத்துக்கு வந்த கார்கள்ல இருந்து மது பாட்டில்கள் சிக்கியிருக்கு. தேர்தல் மாதிரியான ஒரு முக்கியமான நாள்ல இப்படியும் சில விஷயங்கள் அரங்கேறியிருக்கு. இந்த முறை தேர்தல் விதிகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு தெரியுமா? செந்தில் பாலாஜி மையத்துக்கு மஞ்சள் நிற துண்டு அணிந்து வந்தப்ப அது ஒரு கட்சியோட அடையாளமா இருக்கலாம்னு சொல்லி அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. அவர் அந்த துண்டை அகற்ற பிறகுதான் உள்ள செல்ல அனுமதிக்கப்பட்டார். அதே மாதிரி விஜயோட முகம் பொறிக்கப்பட்ட சட்டை அணிந்து வந்த ஒரு தவேக ஆதரவாளருக்கும் உள்ளே போக அனுமதி கிடைக்கல. ரூல்ஸ் ரொம்பவே கரெக்டா ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து முடிவுகள் வெளியாகும் அந்த தருணத்துல முக்கிய தலைவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் விஜயோட வீட்டை சுட்டி சிஆர்பிஎஃப் மற்றும் போலீஸ் பாதுகாப்பு அதிகமா குவிக்கப்பட்டிருக்கு. அவர் ஜெயிக்க போறாருன்னு கணிச்ச ஜோதிடர்கள் எல்லாம் பூங்கோத்துகளோட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் திருத்தணி முருகன் கோவில்ல ரொம்ப அமைதியா ஆழ்ந்த தியானத்துல ஈடுபட்டிருந்தாரு. இந்த 2 வேறுபட்ட சூழல்களுமே ஒரு பெரிய பரபரப்ப காட்டுச்சு. பாரம்பரியமான மரியாதைகளும் வழக்கம் போல தொடர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்றிரவே கலைஞர் நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அதே நேரத்துல அதிமுக தரப்புல ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு ஆரத்தி எடுத்து அவங்களோட பிரார்த்தனைகளை செய்தாங்க. இதுக்கு நடுவுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்துச்சு. நடிகை த்ரிஷாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால அவங்க திருப்பதிக்கு போயிருந்தாங்க. அப்போ ஒரு ரசிகர் அவங்க கிட்ட தெலுங்குல ரிசல்ட் நமக்கு சாதகமாக தானே இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க எதுவும் பேசாம ஒரு சின்ன புன்னகையோட மட்டும் கடந்து போயிட்டாங்க. இது சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பெரிய பேசு பொருளாவே மாறிடுச்சு. சரி, தமிழ்நாட்டை தாண்டி தேசிய அளவுல மத்த மாநிலங்கள்ல என்ன நிலவரம்னு சுருக்கமா பாத்துடலாம். நம்ம அண்டை மாநிலமான கேரளாவை எடுத்துக்கிட்டா அங்க காங்கிரஸ் கட்சி 81 இடங்களோட ரொம்ப உறுதியான முன்னிலையில இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 55 இடங்கள்ல இருக்காங்க.
பாஜக அங்க தடம் பதிக்க கடுமையா போராடிட்டு வராங்க அப்படிங்கிறது இந்த முடிவுகள் மூலமா நமக்கு தெளிவா தெரியுது. மத்த 2 மாநிலங்களை எடுத்துக்கிட்டா அஸ்ஸாம்ல பாஜக 77 இடங்களோட காங்கிரஸை விட, அதாவது 27 இடங்களை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கான முன்னிலையில இருக்காங்க. அதே போல பக்கத்துல இருக்கிற புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் 21 இடங்களோட உறுதியான முன்னிலையில இருக்காங்க. கடைசியா மேற்கு வங்கத்தோட நிலவரம் ரொம்பவே பரபரப்பாவும் இழுபறியாவும் போயிட்டு இருக்கு. அங்க பாஜக 122 இடங்களையும் திரிணாமுல் காங்கிரஸ் 108 இடங்களையும்னு ஒரு டஃப் ஃபைட் நடக்குது. இதுல ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, கவுண்டிங் தொடங்குறதுக்கு முன்பே வாக்கு எண்ணும் மையங்கள்ல மின்தடை ஏற்படுதுன்னு மம்தா பானர்ஜி சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இந்த 2026 தேர்தல் முடிவுகள் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல ஒரு மாபெரும் மைல்கல். தமிழ்நாட்டுல பல தசாப்தங்களா தொடர்ந்து வந்த அந்த இருதுருவ அரசியல் இனி நிரந்தரமா முடிவுக்கு வந்துடுச்சா அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்வியோட இன்றைய அலசலை நம்ம நிறைவு செய்யலாம். இந்த புதிய அரசியல் களம் இனி எப்படி பயணிக்கப் போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரைக்கும் என்னோட இணைந்து இந்த தரவுகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களின் தேடலும் கற்றலும் தொடரட்டும்.